نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل சங்கைக்கும் மிக மேன்மைக்குரிய மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முதல்வர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் மற்றும் நம்முடைய ஷேഖனா ஆலா உஸ்தாத் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளப்பெரும் பேரருளால் நம்ம எல்லாம் இந்த ரமலான் ஜித்திமாவிலே ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் தினம் ஒரு நபியுல்லா என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், அப்படிதானே? இப்ப கடைசியா நம்ம பார்த்த நபி யாருன்னு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? யாரு? மாஷா அல்லாஹ், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். வரிச சுலைமான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாரிசாக ஆக்கினார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வகால யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஒல்லிமின்னா மன்திகுத் தைர், அதாவது பறவைகளுடைய அந்த மொழியை கற்றுக் கொடுத்தோம். யாருக்கு? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகனாராக இருக்கக்கூடிய நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நம்ம கடைசியா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அவர்களுடைய கடைசி இறுதியான இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு அரசராக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. அவங்க அரசராக இருக்கும் சமயத்துல பைத்துல் முகத்தஸ் ஆரம்பமாக அவங்க தான் கட்டினாங்க. அவங்க தான் அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளிவாசல் கட்டுறாங்க. அப்படி கட்டி கொண்டு இருக்க சமயத்துலதான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தாகிறாங்க, இன்திகாலா வராங்க. அதாவது எப்படின்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். கட்டும் பொழுது ஒரு ஆள் நின்றா என்ன ஹைட் இருக்குமோ அந்த ஹைட் வரையும் அந்த பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்க சமயத்துல நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். பிறகு இந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அரசாங்கம் முழுவதும் யாருக்கு வருது? நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருது. நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு ஆட்சி. இந்த உலகத்திலே ரொம்ப வியக்கவிக்கும் ஆட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சியாக தான் இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார்கள். அதாவது சிறு வயதிலே இருக்கும் பொழுதே மிகப்பெரிய ஒரு அறிவாளி. எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசராக இருக்கும் சமயத்தில் மக்களுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்காக அரசவைக்கு வரும் பொழுது சின்ன வயசுலேயே என்னன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு முடிவு சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா அதை விட சிறந்த ஒரு முடிவாக நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயசுலேருந்தே தன்னுடைய தந்தையாகி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அத்தா இந்த விஷயத்த நீங்க இப்படி செய்வதற்கு பதிலாக நீங்க இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல யோசனைகள் நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக அந்த அளவிற்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மோஜிசாத்தை கொடுத்திருக்கிறார். என்ன மோஜிசாத்தை கேட்டீங்கன்னா, ஜின்னை வசப்படுத்தக்கூடிய மோஜிசாத்தை நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தந்தையாகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை உருக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று அவர்களுடைய மகனார் ஆகிய சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த செம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த செம்பை உருக்கக்கூடிய ஆற்றை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல்
இருக்கையிலே மிகப்பெரிய ஒரு மோஜிசாத் என்ன கேட்டீங்கன்னா, காற்றை வசப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலையும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அளவிற்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த ஊருக்கு சில நிமிடங்களிலே தன்னுடைய அந்த காற்றை கொண்டு அந்த அந்த போகக்கூடிய அந்த இடத்தை போய் சென்றடைவாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய காற்றை கொண்டு வசப்படுத்தக்கூடிய நபியாக நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் அவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டப்பட்ட அந்த பாதியிலே கட்டப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸை நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஜின்களை வைத்து பைத்துல் முகத்தஸ் அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம் என்னன்னா, நீங்க அந்த பைத்துல் முகத்தஸுடைய பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்க்கலாம். மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியமான ஒரு அமைப்புல ஒரு கட்டிடம் கட்டியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஜின்களின் மூலமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் பைத்துல் முகத்தஸ். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல கிரைன் போன்ற மிஷினரி சைட் எல்லாம் இருக்கு, அந்த பெரிய பெரிய அந்த பாறைகள் தூக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இந்த காலத்துல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத காலங்களில மிகப்பெரிய பாறைகளை வைத்தும் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை ஜின்களை வைத்து அவர்கள் கட்டினார்கள். அப்போ அந்த காலத்துல இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு புது பள்ளிவாசல் கட்டுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு திறப்பு விழாக்கு ஒரு சிறந்த ஒரு நம்ம ஷேக்மார்கள் அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு நம்ம வச்சு என்ன பண்ணுவோம், பள்ளிவாசல் திறப்பு விழா வைப்போம், அப்படிதானே? அதே போன்று நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளிவாசலை திறப்பு விழாக்காக கூப்பிடுறதுக்கு யாரும் அந்த உலகத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட வேற யாரும் சிறந்தவர் கிடையாது. அப்போ நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசலை திறக்கிறார்கள். பிறகு முக்கியமாக 3 விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த பைத்துல் முகத்தஸில வச்சு 3 துஆக்கள் கேட்கிறாங்க. முதலாவது துஆ என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மக்கள் மத்தியில் அழகான ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்கும் ஆற்றல் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதாவது தன்னுடைய மக்களுக்கு நீதி நேர்மை, நான் நேர்மையிலே விஷயத்துல நான் கரெக்டா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள். முதலாவது துஆ. இரண்டாவது துஆ என்ன கேட்கிறாங்கன்னா, எனக்கு பிறகு யாரும் பெற முடியாத ஒரு ஆட்சி வேண்டும் என்று நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது துஆவாக கேட்கிறார்கள். அதாவது இருக்கையிலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி தான். அதுல பிறகு எந்த ஆட்சியுமே அந்த அளவிற்கு பெரிய ஆட்சி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அந்த இராணுவ படையை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பயப்படும் அளவுக்கு அவங்களுடைய இராணுவ படை இருந்தது. இராணுவ படை எப்படி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜின்களை கொண்டும் பறவைகளை கொண்டும் அதே போன்ற மிருகங்களை கொண்ட ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ படையாக தான் நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து மூன்றாவது துஆவாக கேட்கிறாங்க, யார் இந்த பள்ளி வாசலிலே யார் 2 ரக்காத் யார் தொழுகிறாரோ அவர்களுக்கு மட்டும் என்னன்னா இந்த உலகத்தில் பிறந்த பாலகனை போல் பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அதாவது யார் அந்த பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ, எப்படி ஒரு பிறந்த குழந்தை ஒன்றும் பாவம் செய்யாமல் ஒரு புதிதாக எப்படி பிறக்கிறார்களோ அதே போன்று யார் அந்த பைத்துல் முகத்தஸில் 2 ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அழிக்கப்பட்டு ஒரு பிறந்த பாலகனை போல் பாவங்களை மன்னிக்கப்படும் என்று நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த 3 துஆவை கபூல் செய்தார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதை தொண்டு ஏராளமாக நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து பார்க்கலாம். சில நேரங்கள் இல்லாததுனால சில முக்கியமான தகவலை மட்டும் உங்ககிட்ட சொல்லி முடிச்சுக்கிறேன். இறுதியாக அவங்களுடைய மொத்த வாழ்க்கை எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 59 வருடங்கள் அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். எனவே வாழும் காலமெல்லாம் நமக்கு எல்லோருக்கும்
இந்த பைத்துல் முகத்தஸ்ல 2 ரக்காத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.